ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க 2 பேரையும் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு இடையில் வந்து காலையிலேயே நல்லா தோசையெல்லாம் சுட்டு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருளைக்கிழங்குலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. பாப்பா 2 பேருமே அத்தை நாங்கள் இன்றைக்கி வந்து ரசம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சமையல் பாரதி பிரீத்தி சேர்ந்து தாங்க ரசம்லாம் வச்சாங்க. நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. லாஸ்ட்டாக தாளிக்கையில் மட்டும் கொஞ்சம் கருக விட்டுட்டாங்க. அப்போ மட்டும் தான் நான் போய் சொன்னேன், இன்னும் இவ்வளோ தூரத்துக்குலாம் கருக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. விளையாட்டு பசங்க கையில் இன்றைக்கி நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டோமே, என்ன ஆக போகுதுன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ரசம் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்லேயும் பசங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படி இல்லை இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்க ஆசைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஆமாம் கற்றுக்குறாங்க அப்படின்னா எங்களோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் போடுற உப்பு மஞ்சத்தூள் முதற்கொண்டு அவங்களே அளவு கரெக்டாக போட்டுட்டாங்க. இன்றைக்கி 2 பேருமே நீ கொஞ்சம் நான் கொஞ்சம்னு சொல்லி செம்மையாக சூப்பராக செஞ்சுட்டாங்க வேலையெல்லாம். என்னதான் இருந்தாலும் இவங்களை பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருந்துச்சுங்க. நம்ம சின்ன பிள்ளை லைஃப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.